தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா, வணங்கான் படத்தோட டீம் தான் இருக்காங்க. வணக்கம் ரிதா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வணக்கம். நல்லா சூப்பர். இருக்கீங்க. நீங்க எப்படி நல்லா இருக்கீங்க? இருக்கேன். வணக்கம் ரோஷினி மேம். வணக்கம், வணக்கம் வணக்கம், கவிதா மேம். வணக்கம். ரொம்ப ஜாலியா இருக்கீங்க. ஆனா படத்துல அப்படியே கான்ட்ராஸ்ட். ஆமா. ஸோ இந்த கிட்டத்தட்ட ஒரு சின்ன குட்டி வில்லி. வில்லி குட்டிலாம் கிடையாது. வில்லி தான். அதெல்லாம் குட்டி வில்லி. குட்டி வில்லியில என்ன குட்டி வில்லி, பெரிய வில்லி. வில்லி அவ்வளோதான். சரியா? அதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். வில்லி தான். ஓகே, நன்றி. பாலா சார் உங்கள்ட்ட இந்த கேரக்டரை பத்தி சொல்லும்போது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன ஸ்பார்க் ஆனிச்சு? பாரத் சார் எங்கெங்க கேரக்டர் பத்தி சொன்னாரு. அவரு தான் சொல்லவே இல்லையே. அங்க அப்புறம் போய் ஆக்சுவலா பாடுறியா நடிக்கிறியா அப்படின்னு கேட்டாரு ஆ, கூப்பிட்டு. எதுனாலும் ஓகேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி ஸ்க்ரீன் டெஸ்ட் எடுத்தாரு. அதுலயே தெரிஞ்சிச்சு இது வந்து கொஞ்சம் ஓல்டர் கேரக்டர். ஆ, ஓகே, நான் ஏன்னா எதுவா இருந்தாலும் ஓகே சார். இட்ஸ் பிகாஸ் அவரோட கேரக்டர்ஸ் எல்லாமே இன்னும் இன்னும் as a ஃபீமேல் கேரக்டராக இருக்கட்டும், மேல் கேரக்டர் இருக்கட்டும், சின்ன சின்ன கேரக்டருக்கும் ஒரு ம், இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், ஓகே, ஒரு ஒரு யுனிக்னஸ் இருக்கும். கண்டிப்பா. அதனால எந்த கேரக்டர் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்ற மாதிரி தான் நான் அவருக்கு சொல்லியிருந்தேன். ஆ, அதே மாதிரி இந்த கேரக்டர் வர வர அப்புறம் டைலாக் கொடுக்கும்போது ஆரம்பத்தில் வந்து அந்த புலம்பல் அம்மா மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஆ, ஆனா திடீர்னு ஒரு ஒரு டெரர் மம்மியும் உள்ள கொண்டு வந்தாங்க. ஆ, 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 இவங்க கிட்ட எல்லாம் அவ்வளோ இருக்க மாட்டேன். பட் ஃபர்ஸ்டா வந்து அந்த தேவி கிட்ட கொஞ்சம் கனெக்ட் ஆகும். ஆ. பட் இதுல வந்து நம்ம டாட்டூ பாய் தான் மாட்டினாரு. ஓகே, ஓகே. ஸோ நைஸ். ஸோ அப்படிதான் ஃபர்ஸ்ட். ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் நீங்க ஒரு பிளானிங்ல இருந்திருப்பீங்க. ஓகே, நம்ம ஸ்கிரிப்ட் படிக்கிறோம். படிக்கும்போது இப்படிதான் நம்ம ப்ளே பண்ண போறோம் அப்படிங்கிற பிளானிங்ல தான் போய் அங்க ஸ்டேஜ் அது பண்ணிருப்பீங்க. அந்த டயலாக்லயே எல்லாமே இருக்கு. ஆ, ஆ, இப்போ அந்த டயலாக்கை படிச்சீங்கன்னா அதோட ஃபீல் என்னவோ அதை அப்படியே நம்ம கொடுத்தாலே போதும். ஓகே. அந்த ஃபீலை நமக்கு அதிகமாக கொடுக்கலாமா குறைஞ்சி கொடுக்கலாமான்றத சார் நமக்கு கொடுத்துருவாரு ஐடியா. ஆ, ஆ, அதனால இது வரைக்கும் வந்து எனக்கு ஒரே ஒரு இடத்துல மட்டும் அழுகும் போது மட்டும் தான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண சொன்னாரே தவிர மற்றபடி என்ன ஃப்ரீயாக விட்டுட்டார். ஆ, தோனிமா ஃபர்ஸ்ட் நான் அதை கேட்டுறேன். எப்படி இவங்களுக்கு ஒரு அப்படியே கான்ட்ராஸ்ட் இங்க இருக்கிறதுக்கும் படத்துலயும் வேற ஒரு கான்ட்ராஸ்ட்டோ, தோனிமாவுக்கும் இதுக்கும் அப்படியே டோட்டலா கான்ட்ராஸ்ட். உங்களுடைய சட்டையர்லேருந்தே எல்லாமே கான்ட்ராஸ்ட். ஸோ எப்படி இதை ப்ளே பண்றீங்க? இந்த படத்துக்குள்ள வரும்போது நீங்க இதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ண விஷயங்கள் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஹோம் ஒர்க் சொல்றேன், ஹார்ட் ஒர்க்னு ஆ, சொல்ல மாட்டேன். நைஸ். ஏன்னா அது ஒரு ஒரு படத்துக்கு ஒரு ஒரு தேவைப்படும், ஒரு கேரக்டருக்காக இல்லை ஒரு அது பாடி லாங்குவேஜ் இருக்கட்டும். அது கொஞ்சம் முன்னாடி இப்போ நாங்கள் கன்னியாகுமரி ஒரு ஒரு 3-4 டேஸ் முன்னாடி போய் அங்கே அங்கே இருக்கிற பசங்கள்கிட்ட பேசிட்டு அவ்வளோ எங்கே நடிப்பாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அது கொஞ்சம் பாடி லாங்குவேஜ் இப்போ ஒரு டூர் கைடாக ஆக்ட் ஆ, பண்ணும்போது அவங்களுக்கு இருக்கிற போல்ட்னஸ் எல்லார்கிட்ட எப்படி பேசுவாங்க அது மைண்டில் வச்சுட்டு தான் பண்ணிட்டேன். ஆ, அண்ட் டாக்குமெண்ட்ரிஸ் பார்க்குறது, ஏன்னா விவேகானந்தா அப்புறம் சைனீஸ் ம், அந்த மாதிரி கெட்டப்பில் வரும்போது ஐ ஹேட் டு அந்த மாதிரி லைக் ஐ ஹேட் டு see people லைக் that. அண்ட் அதுக்கு அங்கே தாண்ட இப்போ சைனீஸ் பேசும்போது அவங்களுக்கு வாய்ஸ் மாடுலேஷன் வேற மாதிரி வரும், ம், பாடி லாங்குவேஜ் வேற மாதிரி வரும். ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு ஆக்ட் பண்ணுறது தான். ஸோ யா, ஓகே. அண்ட் ஆஸ் யூ டோல் ஒரு ஒரு படத்துக்கு ஒரு ஒரு கேரக்டர் இருக்கு, ம், அந்த கேரக்டருக்கு உள்ள போகிறது தான் நம்மளோட வேலை. ஸோ ஓகே. தட்ஸ் வாட் ஐ நைஸ். ட்ரை நிறைய டு டூ. ரியாக்ஷன்ஸ் இதில் கேப்சர் பண்ண முடிஞ்சது. உங்களுடைய ரியாக்ஷன்ஸ் நிறைய ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஸோ அதில் லைக் நீங்கள் பிஃபோர் ப்ரீவியஸ் படம்லாம் ஆ, பார்த்தீங்கன்னா கூட மர்ஃபி அதெல்லாம் வந்து வேற லெவலில் இருக்கும் அவங்களோட ஆ, 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 ஆ. ரியாக்ஷன்ஸ். அண்ட் இந்த படத்தில் இன்னும் அது ஆமா. ஒரு இன்னும் ஒரு பாலா சாரோடைய நாட்டியா. டச் ஆடும்போது அதோட எசன்ஸ் வந்து இன்னும் லெவல். நான் ஒவ்வொரு ஃப்ரேமும் இவங்க ரெண்டு பேருதுமே அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். ஓகே, ஓகே. லைக் when I saw it ஆ, அந்த டைம்ல பார்க்கும்போது ஐ வாஸ் ரியலி என்ஜாயிங். அவ வந்து அழ வச்சிடறா, ஆமா. இவங்க வந்து சிரிக்க வைக்கிறாங்க. அவங்க உங்கள்கிட்ட ஆமா. வரேன் இருங்க. அவ கம்ப்ளீட் அது. ம், அதனால எங்க 3 பேருக்கும் 3 கலர் கலர் இருக்கும். ஓகே, ஓகே. ஐ வில் பி கிவிங் யூ இரிட்டேஷன் ம், சம்டைம்ஸ், ஓகேவா? சம்டைம்ஸ் என்ன இவ்வளோ அப்படி ஆப்பா அப்படி இருக்கும். இவங்களது வந்து அழகு, அந்த ஒரு ஆமா. பியூட்டிஃபுல், அந்த கியூட்னஸ் அது எல்லாமே இருக்கும். அவ ஃபுல் அண்ட் ஃபுல் சென்டிமெண்ட். ஆ. நீங்க பண்ணும்போது இந்த ரியாக்ஷன் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியாக்ஷன் இருக்கும்ல. அதை ஆமா, எங்களுக்காக பண்ணி காமிக்க முடியுமா இங்க? பண்ணி ஆ, காமிக்க அது பாலா சார் சொன்ன மட்டும்தான் வரும் அது. அப்படியா? சரி, அது ஓகே. பாலா சார் சிக்னேச்சர் அது. ஆ, ஏன்னா அந்த ரியாக்ஷனுக்கு கூட பாலா சார் ஆல்ரெடி மைண்ட்ல வச்சிருக்கிற ரியாக்ஷன்ஸ் தான் பண்ணிருக்கேன் நான். ஓகே, ஓகே. அவங்க ரெண்டு இப்போ நிறைய நிறைய இடத்துல அவங்களுக்கு ஆல்ரெடி மைண்ட்ல இருக்கு, இந்த டீனா இப்படிதான் ஆக்ட் பண்ணும், ம், அப்படி ஒரு ஆல்ரெடி விஷன் வச்சிருக்காங்க. ஸோ சில இடத்துல இட் பிகம்ஸ் ஈஸியர் ஃபார் ஆக்டர்ஸ் ம், ம். பிகாஸ் ஹி ஹேட் லாட் ஆஃப் கிளாரிட்டி. சூப்பர். ஸோ படம் பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய ரெஸ்பான்ஸ் வந்திருக்கும். ஒவ்வொருத்தவங்களும் உங்களுக்கு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணியிருப்பாங்க, இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்தோன்னே ஸ்பார்க் ஆகக்கூடிய ஒரு கமெண்ட் அப்படின்னா? அப்படின்னா லைக் அஹ், சொல்றாரு. அவரு சொல்றாரு, சொல்றது புரியும்ல. ஆ, போதும். அவரு சொல்றாரு,
தமிழ் ஃபிலிமுக்கு வந்ததுக்கு நன்றி என்கிட்ட சொல்றாரு. ஓ நைஸ் நைஸ் நைஸ். ஆமா. அது அது எனக்கு 2-3 கமெண்ட்ஸ் அப்படி வந்துச்சு. அப்போ ஓகே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நைஸ் நைஸ். ஏன்னா நான் நிறைய ரிவ்யூஸ் பார்த்தேன். நிறைய ரிவ்யூஸ்ல வந்து உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து நிறைய பேர் சொன்னாங்க, "அப்பா இந்த பொண்ணு ஆமா. என்னப்பா வேற அவருக்கு மாதிரி எல்லாருக்கும் பண்ணியிருக்காங்க" தேங்க்யூ. அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் ரொம்ப சொல்லியிருக்காங்க. ஹாப்பி. நைஸ். ஓவராலா படம் பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு எப்படி தோணுச்சு? ஃபுல்லா படம் ஐயோ! பார்த்ததுக்கு நான் ஃபுல்லா அழுதுட்டு இருந்தேன். அந்த ஓகே. ஸ்டார்ட்டிங் முதல்ல நான் வந்து என்ன பார்த்ததுக்கு நான் ஸ்டார்ட்டிங் அழுதேன். ஃபர்ஸ்ட் வந்து ஹாப்பி ஆமா. ஆ ஹாப்பி டியர்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் நான் நடிச்சிருக்கு அந்த மாதிரி பார்க்கல. அப்புறம் நான் எல்லாரும் அக்காவோடது நான் வந்து ரொம்ப சிரிச்சிட்டு இருந்தோம். ஆ அக்காவை பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் என்னோட சீன்ஸ் பாக்கி இருக்கிற சீன்ஸ் எல்லாமே நான் பார்த்தது அந்த கேரக்டர் தேவி பண்ற மாதிரி. நான் அழுதுட்டே இருந்தேன். அக்கா பார்த்துருக்கு. ஆ ஆ அம்மாவோட இதெல்லாம் பிடிச்சி ஓகேவா ஓகேவா கேட்டு அழுதுட்டே இருந்துச்சு நான். ஓகே. இந்த சைன் லாங்குவேஜ் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா நம்ம சொல்லி கொடுத்தாலும் பர்ஃபெக்ஷனாக பண்ணணும். ஏன்னா இங்கேருந்து வரக்கூடிய ஆன்சருக்கு கரெக்டாக பண்ணணும். ஸோ அதோடைய ப்ராக்டிஸ் செஷன் எப்படி போணுச்சு? இப்படி ஒருத்தவங்க சொன்னீங்க. எனக்கு 10 டேஸ் ஷூட்டு ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி 10 டேஸுக்கு சார் சொன்னாங்க அவர்கிட்ட சின்னதா எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, சாப்பிட்டியா, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் டெய்லி லைஃப்ல பேசுற மாதிரி இருக்கிறது அவருக்கு சொல்லி கொடுக்க சொன்னாரு அந்த ஓகே. ஃப்ளோ வரதுக்காக. ஆ அப்புறம் முகிலின் மேலே சாங்க்கு ம் ஆக்ஷன்ஸ் இருந்தது, சைன் இருந்தது. பட் சார் சொன்னாங்க அது காமிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் சார் சொன்னாங்க வேணாம், எக்ஸ்பிரஷன்ஸ் போதும்னு சொன்னாங்க. ஓகே. அப்போ எனக்கு அந்த 10 டேஸ்ல இவ்ளோ நடந்திருக்கு. இந்த மாதிரி ம் தெரிஞ்சுச்சு சார். ஓகே. அவரை எல்லாரும் நிக்கிறாங்க. அந்த சீன் தான் நாங்க ஃபர்ஸ்ட் ஆமா. பேசுறது எடுத்தது. அது வந்து நான் ரொம்ப கன்ஃபியூஸ் சார். இது 4 பேஜ் எனக்கு தெரிஞ்சிச்சு ஸ்கிரிப்ட். ஆ இது எல்லாம் பண்ணணும்னு சொன்னாங்க. இது நான் பண்ணணுமா? ஸ்பாட்ல தான் தந்தேன். அப்ப ஓகே. நான் சொல்லி எனக்கு அப்போ சார் கேட்டாங்க தெரியலையா? இல்ல. அப்போ இந்த நாளைக்கு பண்ணலாம்னு சொன்னாங்க. ஓகே. நாளைக்கு கத்துக்கிட்டு வந்தோம், பண்ணிட்டேன். நல்லா நைஸ் இருந்துச்சு. நைஸ் நல்லா நைஸ் நைஸ். இருந்துச்சு. மேம் நீங்க பேசிக்லி ஏன்னா நாங்க அந்த சைன் லாங்குவேஜ் கத்துக்கிற போது ஒரு தாட் வந்துச்சுன்னா த பிளைண்ட் பீப்புள், ஸ்பெஷலி சேலஞ்ச் பீப்புள், அவங்களுக்கு ஒரு ருட்டீனே வேற மாதிரி இருக்கு. ஆமா. அதுக்குள்ள நாங்க ஃபர்ஸ்ட் போகணும். அது போய் அவங்கள மைண்ட் செட் ஃபர்ஸ்ட் நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு அப்புறம் தான் நாங்க பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஈஸி ஆகும். ம் ம் அதுக்குதாக சார் நமக்கு என்ன பண்ணாங்க, ஷூட்டுக்கு முன்னாடியே கொஞ்சம் நீங்க அவங்க கிட்ட போய் ஏதாச்சும் ஒரு கத்துக்குறீங்க. இப்போ நார்மல், இப்போ நீங்க எப்படி இருக்கீங்க, நான் ம் நல்லா இருக்கேன், சாப்பிட்டீங்களா, புரியா உங்களுக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள் எல்லாம் நாங்க கத்துட்டோம். ஓகே. அது ஆக்சுவலி படத்துல வரவே இல்லை. ம் ஆனா அது கத்துக்கிறதுக்கு அப்புறம் நமக்கு அவங்க கிட்ட பேசுறதுக்கு என்னென்ன ஆக்ஷன்ஸ் வரும், ம் அது சைன் லாங்குவேஜஸ். ஆமா, சைன் லாங்குவேஜஸ்க்கு மேல அது ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் நிறைய பண்ணுவாங்க ஓகே. அவங்க. ஸோ அதுதான் நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் நம்மளோட ஓகே. ஓகே. போர்ஷன்ஸ்ல. ஸோ டன். பேசிக்லி அதுதான். அது சேலஞ்சுன்னு சொல்ல மாட்டேன், ஆனா அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். ஆ ஆ ஆ இப்போ ஆக்டிங்ல அதையும் சேர்ந்து நாங்க ஒரு ஆக்டிங் பண்ணணும்னா அதுக்கு கேட்ட மாதிரி ஒரு சீன்ஸ் எல்லாம் இருக்கு. ம் ஸோ அது பண்ணும்போதே வி ஃபெல்ட் லைக் இட் இஸ் ஸோ டிஃபிகல்ட். நாங்க பட் தோ பிளைண்ட்ல இது கேட்காது அவங்களுக்கு எல்லாம் இது பண்ணும்போது தேர் ஸோ குவிக் ஓகே. அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுல எல்லாமே. ஸோ திஸ் வாஸ் வெரி பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், ஆஃப் செட் எக்ஸ்பீரியன்ஸ் இது சொல்றேன். நைஸ் நைஸ் நைஸ். அதாவது ஒரு எமோஷன் சீன் பாலா சாருடைய படங்கள் அப்படின்னாலே அந்த எமோஷன் வந்து ரொம்ப டு த கோர்ல இருக்கும். உதாரணத்துக்கு நான் பரதேசி படத்தை கூட சொல்றேன். கடைசி சீன்ல வந்து அவங்க ஒய்ஃபும் அந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் அதர்வா அழுகுற சீன்லாம் பிளாஸ்டா இருக்கும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு எமோஷனை கேரி அந்த ஸ்டேஜ் பிளே இருக்குல்ல, அந்த ஸ்டேஜிங் வந்து பாலா சார் எப்படி உங்கள்கிட்ட நரேட் பண்ணுவாங்க, அந்த ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும் சொல்ல முடியுமா? அந்த அதுதான் ஆஸ் ஐ செட் அவங்க கம்ப்ளீட்டாக நம்மள அந்த கேரக்டருக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள கொண்டு வந்துடுறதுனால வி வில் ஆல் பிகம் மோர் க்ளோஸ் டு த கேரக்டர்ஸ். ஓவரால் ஸ்டேஜ் ஸோ அந்த ஓவரால் ஸ்டேஜிங் வந்து இட்ஸ் அ வெரி ஹியூஜ் ஏரியா. ஓகேவா? அது ஒரு 3 days நடந்தது. 2 days நடந்தது. ஃபர்ஸ்ட் டே வந்து இட் வாஸ் ஆல் செட்டிங், தெர் வாஸ் சம் ரெயின். அந்த ஷார்ட் அந்த இடத்து வந்து நிறைய இடத்துல வந்து போக முடியாமல் நிறைய தடங்கள் வந்துச்சு அங்கே. அந்த ஷார்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 times அவங்க புக் பண்ணிட்டு எல்லாரையும் பிளான் பண்ணிட்டு ஃபுல்லாக அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு நிலம் அது. ஸோ அதனால் மழை டைமில் ஃபுல்லாக சகதியாகி அது உள்ள ஆளுங்களே போக முடியாத அளவுக்கு சுச்சுவேஷன்ஸ்லாம் இருந்தது. ஓகே. ஸோ அவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் பட் அந்த இடத்தோட பியூட்டிஃபுல்னஸ் அது எல்லாமே அப்புறம் எல்லாரையும் உட்கார வச்சுட்டு ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் யார் அந்த டைமில் என் சைடில் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஹீ லெஃப்ட் மீ லைக்
டூ வாட் எவர் யூ வாண்ட் டு த எக்ஸ்ட்ரீம், என்ன பண்ண முடியுமோ பண்ணுன்ற அளவுக்கு நம்மளை ரிலீஸ் பண்ணிட்டாரு. அதில் ஓகே ஹோல்ட் பண்ணலாம் வேண்டாம், திஸ் இஸ் த ஃபைனல், ஓகே டோன்ட் ஹோல்ட் எனி திங் அப்படின்ற ஒரு ஃபீல்க்கு எனக்கு கொண்டு வந்துட்டாரு. ஓகே ஸோ அந்த இது ஷாக்கில் ஆரம்பித்து அந்த வர்றது எல்லாமே அந்த இது அண்ட் சிஎஸ் சாமோட மியூசிக் அந்த கொடுத்த அந்த எஃபெக்ட் அதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஆன் ஸ்டேஜ்னே வருது, ஆன் ஸ்க்ரீனில் அதை பார்க்கும்போது அதோட எஃபெக்ட் வந்து இட் கேவ் எக்ஸ்ட்ரீம். நானா அதுன்றது அது கண்டிப்பாக ஃபீல் வரும். ஓகே ஓகே ஏன்னா ஆஸ் அ நியூ கம்மர், ஆஸ் அன் ஆர்டிஸ்ட், ஃபர்ஸ்ட் டைம் என்ன நான் இதில் பார்க்குறேன் தியேட்டரில். அந்த தியேட்டரில் என்னோடய கேரக்டரோட ஜேர்னி, என்னோட கேரக்டரோட வேரியேஷன்ஸ் எல்லாமே ஒன்று ஒரு மாதிரி இருக்குது. ஒரு 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 மதர் இன்னசென்ட்டு பொண்ணுக்கிட்ட திட்டுவாங்குது, ஆனால் புருஷனை திட்டுது, அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான லேடி. ஆனாலும் அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் எண்டில் அந்த அளவுக்கு அந்த கேரிங், அந்த என்னதான் அந்த ஒரு பேட் வைப் கொடுத்துட்டு இருந்தாலும் ஃபார் த ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஆனால் எண்டில் அவங்க எல்லாரையும் அப்படியே தாங்குற மாதிரியான ஒரு மதராக ஃபுல்லாக மாறுறது. அதுக்கப்புறம் அந்த ஒரு ரியாக்ஷன் ஆஃப்டர் வாட் ஹேப்பன் டு ஹர் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து அந்த அந்த அவர் கேரி அது ஒரு மாதிரி நம்மளோட இன்வால்மெண்ட் அதில் அதிகம் ஆயிடுது. ஓகே அதில் இருக்க அந்த செட்டுக்கு போயிட்டாலே அந்த கேரக்டருக்குள்ளே நம்ம எல்லாருமே போயிடுறோம். ஓகே அப்படி தான் ஆகுது. பேசிக்லி சார் என்ன பண்றாங்க, ஸ்டார்டிங்லேருந்து நம்ம யாருக்கும் கிளைமேக்ஸ் என்ன இருக்குன்னு தெரியாது, ஓகே ஆனால் அருணுக்கு தெரியும். ஓகே அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் லைக் வென் யூ கெட் இன் டு த ரோல், ஐ ஆல்சோ காட் டு நோ, நாட் த்ரூ சார், நாங்கள் கேட்டுட்டு என்ன ஓகே இருக்கு ஓகே அப்படி கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் கேட்டுட்டோம். ஆனால் ஆன் செட் போகும்போது சார் எக்ஸ்பிளைன் எப்படி பண்ணுறாங்கன்னு தனியாக கூப்பிடுவாங்க, கேரவேனுக்கு கூப்பிட்டுட்டு ஓகே உட்காந்து வச்சுட்டு, இதுதான் சீன் இப்போ பண்ண போகிறோம், இது நடுக்க போகிறோம், உனக்கு ரியாக்ஷன்ஸ் சொல்ல மாட்டாங்க, ரியாக்ஷன்ஸ் நீ பண்ணு, உனக்கு என்ன வேணும் அது பண்ணு, ஆனால் இது எமோஷ்னல் பாயிண்ட், இது இந்த படத்தில் இதுதான் மெயின் எமோஷ்னல் பாயிண்ட், ஓகே அந்த மாதிரி இன்புட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே ஸோ அது கொடுத்ததுக்கு அப்புறம் நாங்கள் வெளியே போய் திரும்பி கொஞ்சம் டைம் இருக்கும், ஒரு 1 hour 2 hours டைம் இருக்கிற போது நாங்கள் திங்க் பண்ணி ஓகே இப்படி பண்ணலான்னு. ஆன் செட்டு அந்த மேம் சொல்ல மாதிரியே இது ஒரு பெரிய வெல், அந்த வெல் கிட்ட சுத்தி ஆளெல்லாம் இருக்காங்க, அது ரொம்ப ஆர்டிஸ்ட் இருப்பாங்க அங்க நிக்கிறதுக்கு. crowd was like heavy. அது இல்லாம அந்த பெரிய வெல் சுத்தி பெரிய கிரவுண்டை சுத்தி பெரிய லாட்ஸ் ஆஃப் இது ஹில்ஸ், ஹில்லுக்கு நடுவில் அந்த லொக்கேஷனே வேற லெவலில் இருக்கும். இப்போ இவங்க சொன்னாங்கல்ல அந்த ஒரு க்ரௌடு, அதெல்லாம் இப்போ சார் சொன்னாங்கன்னு, நான் சாரி டு இன்டரப்ட், பட் அந்த சார் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னாங்கன்னாங்களே, எனக்கு அது பண்ணலை. ஓகே பிகாஸ் நான் ஸ்கிரிப்ட்ல இருந்தனாலையான்றது எனக்கு தெரியல. இப்போ அதை யோசிக்கும் போது மேபி ஷீ நோஸ் த ஐடியா ஆஃப் த ஸ்கிரிப்ட், ஸோ ஷீ வில் லெட் ஹர் டூ வாட் ஷீ ஃபீல்ஸ் அப்படின்றது இருந்தது. இவங்க எல்லாருக்கும் ஈச் அந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அந்த இடம் வந்து எனக்கு அது மாதிரி நடக்கல. சார் வாஸ் லைக் he was not giving me any instructions or anything. You know the script, do what you feel like. அப்படிதான் இருந்துச்சு. ஓகே பேசிக்லி அது என்னன்னா, ஸோ ஆன் செட் போகும்போது தேர்ஸ் அ லைக் ஐ செட் தேர்ஸ் அ பிக் வெல், எல்லாமே இருக்கு. ஸோ சாருக்கு ஆல்ரெடி ஐடியா இருக்கு. இப்போ ஸோ கோட்டி மேலே வரும்போது தேர்ஸ் அன் ஆங்கிள் வேர் விச் ஹேஸ் டு பி கெப்ட், எங்கே யார் எங்கே இருப்பாங்க. அண்ட் சாருக்கு ஹீ நோஸ் தட் ஈவன் த பேக்ரவுண்ட் யார் இருக்காங்க அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எப்படி வரணும். everyone's reactions he has an idea. எந்த டைமுக்கு நீ என்ட்ரி ஆகணும், ஆஸ் அ டைரக்டர் எவ்ரிஒன் வில் ஹேவ் இட். பட் அந்த ப்ரிசிஷன், இப்போ நீங்க வந்து அதுக்குள்ள இன்னொரு ஸ்டோரி சொல்லுவாங்க, உங்களுக்கு நீங்க பாத்தீங்க, உங்களுக்கு தெரியும் உள்ள ஆல்ரெடி there's another story which happens. ஸோ அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸுக்கு எல்லாமே he has enough idea. ஸோ ஒரே ஷார்ட்ல அந்த கிளைமேக்ஸ்ல நமக்கு எவ்வளோ ஃப்ரீடம் வேணும் அந்த ஃப்ரீடம் கொடுத்துட்டு எவ்வளோ அவங்களுக்கு ஆல்ரெடி கிளாரிட்டி இருக்கு அது கூட சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு சேர்ந்து தான் அந்த சீன் பண்ண மாதிரி சார் யூஸ்வலி திங்ஸ் இஸ் வாட் ஐ திங்க். அட்லீஸ்ட் இந்த படத்துல அது அப்படி ஆயிடுச்சு. ஓகே நைஸ். நீங்க சொல்லுங்க உங்களுடைய அண்ணன் அருண் விஜய் சார். ஆமா அதுதான் உங்களுடைய அண்ணனுடைய அந்த கெமிஸ்ட்ரி, பிரதர் சிஸ்டருடைய கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனது எப்படி? சாரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்க. சார் எப்போதும் ஸ்வீட்டான அதை பேசுவேன். லைக் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போதே சார் அப்படிதான் இருந்துச்சு, எப்படி இருக்கு நல்லா இருக்கா அந்த மாதிரி தான் சார் வரும்போதே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வெந்ததுக்கப்புறம் ஹக் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கு நல்லா இருக்கா சாப்பிட்டியா, ஏன் சாப்பிடல நான் கேட்குவேன், ஏன் சாப்பிடல அந்த மாதிரி தான் அக்காவும் கேட்குவாங்க. இல்லை சாப்பிடுன்னு ஏதாச்சும் கொண்டு தருவாங்க எனக்கு. ஓகே நைஸ். டயட் ஆமா ஃபுல் மூவிலையும் டயட் தான் நிறையா.
எனக்கு என்னன்னா நீங்க 3 பேருமே இங்கேயே செம ஃபன்னா இருக்கீங்க, அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்கீங்க. வேற ஒரு ஜோன்ல இருக்கக்கூடிய படம். நாங்க செட்டிலிங்ல கேரவன்ல பண்ற வாழ்த்தனாலாம் தாங்காது. ஓகே. நாங்க உட்காந்து அந்தாக்ஷரி விளையாடிட்டு இருப்போம். அந்த பாக்ஸ் என்ன SOS. SOS இவங்க உன்னை கொண்டு வந்து அதை விளையாட ஆரம்பிச்சு ஒரு பெரிய பாக்ஸ் போட்டு XOXஆ? ஓகே. SOS. SOS. ஆமா ஓகே. இது XOS இல்ல ஆ. X இல்ல இது SOS சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வின் ஆக ஆரம்பிச்சோன்னே சேச்சி வேண்டாம் நம்ம ரெண்டு பேர் கலிக்காண்டு அவங்க கூட்டிட்டு போக ஆரம்பிச்சு நைஸ். அதெல்லாம் பயங்கர வாழ்த்தனம் நடக்கும். ஓகே, ஓகே. ரொம்ப ஜாலியா இருப்போம். எங்க Okay. மோஸ்ட்லி இவங்க அதாவது ஒரே கேரவன்ல 3 டோர் இருக்கறனால எல்லாரும் பக்கத்துல அப்படியே உள்ளுக்குள்ள நாங்க பூந்து நாங்க நாங்க டான்ஸ் பண்ணுவோம். பண்ணுவோம், பாட்டோம். இவங்க தங்கச்சி வேற இருக்காங்க, குட்டி அது இவ்வளவுதான். ஓகே. அவங்க அவங்க அதுக்கு மேல அட்ராசிட்டி அவங்க. நைஸ், நைஸ், நைஸ். அதாவது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடுனீங்க. ஆமா அப்படியே ஆமா அது இந்த படத்துல ஆமா. எங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒண்ணு. ஆ. இன்னொன்னு நாங்க எல்லாரும் ஒன்னா ஹாப்பியா இருக்கிற சாங் அது. ஆமா. அத பாடிடலாமா? யா ஐ அம் ரெடி. ஆ. ஆனா இவங்க ரெண்டு பேரோட வால்யூம் ஏத்திக்கோங்க. ஓ ஓகே. கோரஸ் பாட போறாங்களாமா. ஓ மௌனம் போலே மெல்லிசை ஒன்று பூமியில் ஏதுமில்லை. உன்னை எல்லாம் உள்ளத்தில் உண்டு, வார்த்தைகள் தேவையில்லை. ஊமை மனமே காலம் உனதே, ஓ எண்ணம் போலே மாறும் உலகே, ஓ நிம்மதி தந்தாலே வந்து விடும் சன்னதி முன்னாலே. சஞ்சலம் இல்லாமே சென்று விடும் சொந்தங்கள் வந்தாலே. ஓ ஓ ஓ மௌனம் போலே மெல்லிசை ஒன்று பூமியில் ஏதுமில்லை. உண்மை இதெல்லாம் உள்ளத்தில் உண்டு, வார்த்தைகள் தேவையில்லை. ஊமை மனமே காலம் உள்ளதே, ஓ எண்ணம் போலே மாறும் உலகே. நைஸ், 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 நைஸ். சூப்பர், 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 சூப்பர். Thank you. ஆக்சுவலா இந்த பாட்டும் சரி, இறைநூறு பாட்டும் சரி, ரெண்டுமே படத்துல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாடல். இறைநூறுல எனக்கு தெரிஞ்சு கதையே அதுக்குள்ள அடங்கிடுமா, மனிதம் தான் அப்படி. எல்லா சாங்குமே வந்து உங்களுக்கு மாண்டேஜா தான் இருக்கும் சார். இதுல நீங்க வந்து எந்த அளவுக்கு படத்தை பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க அதுக்குள்ள கதை சாங்க சொல்லுவாங்க. பார்த்தாதான் உங்களுக்கு கனெக்டிவிட்டியே தெரியும். சாங்ல வந்து நீங்க வெளியில போயிட்டு அப்புறமா வருவோம்லாம் வந்தீங்கன்னா படத்துல பாதி புரியாது. ஆமா. ஆக்சுவலா இதே விஷயம் வந்து பிதாமகன் டைம்ல வந்து பாலா சார் சார் சொல்றாரு. படத்துல எல்லாமே அது இருக்கும். ஆமா. 1-2 சாங் மட்டும் தான் அதுல கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு கனெக்ஷன் வச்சிருப்பாரு. அது ஆமா. அவருடைய trademark. நைஸ், நைஸ், நைஸ். As a die-hard fan of Bala sir, I notice all this. ஆமா. And இந்த படத்துல அந்த பாட்டுல தான் எங்களுடைய என்னது அந்த ஒரு பாண்டிங். பாண்டிங் இதேதான் எல்லாம் தெரியும். பிதாமகன்ல வந்து இளங்காத்து வீசுது பாட்டுல வந்து எல்லாரோட பாண்டிங்கும் அங்க எப்படி கிரியேட் ஆகுது அப்படிங்கறதுக்காக இந்த படத்துல இந்த பாடல்ல வந்து அந்த பாண்டிங் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ நைஸ். என்னன்னா பாலா சார்ட்ட வந்து ஒரு இன்டர்வியூல கேட்கும்போது ஒரு நடிகரா நீங்க உருவாக்குறீங்க அப்படிங்கும்போது பாலா சார் சொல்லுவாங்க, நான்லாம் உருவாக்கல, நான் அவங்கள பயன்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் உருவாக்குறதுங்கிறது வந்து நம்மளுக்கான கரியரை நம்மளுக்கான பாத்த உருவாக்குறாரு. ஆ, ஆ. பாலா சார் கிட்ட இருந்து வரும்போது அந்த ஒரு இன்விடேஷன் வந்து இட்ஸ் சம்திங் விச் இஸ் கோனா டேக் யூ டு சோ மெனி கிரேட்டஸ்ட். ஏன்னா அந்த அந்த ஃப்ரீ பாத் வந்து ம். உங்களுக்கு அந்த வழி வந்து அப்படியே லைட்ஸ் போட்டு உங்களை இன்வைட் பண்ணும். ஆ. அது சார் தான் உருவாக்குறாரு. அது Okay. வேற எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆ, ஆ. ஆனா ஒவ்வொருத்தவங்களோட டேலண்ட்டை அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு அவருக்கு ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கு. ஆ. அது வந்து ஈவன் தாரா தப்பட்டையில அந்த சாங் நான் பாடும்போது ராஜா சார் கிட்ட என்னை கொண்டு யாருக்குமே அப்படி வராதுங்க. யாராலையும் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா இப்போ ஒரு மியூசிக் டைரக்டர் அதுவும் ராஜா சார் அவர்கிட்ட வந்துட்டு இந்த வாய்ஸை கேளுங்க அப்படின்னு கொண்டு போய் நிறுத்துற தைரியம் யாருக்கு இருக்கு? பாலா சாருக்கு கண்டிப்பா இருக்கு. ஆனா அதுவும் டேலண்ட் பார்த்துட்டாருன்னா அவர் வந்து இந்த ரெக்கமெண்டேஷன் இந்த விஷயத்துக்கெல்லாம் அவருக்கு பிடிக்காது. ஆனா டேலண்ட் பார்த்துட்டாருன்னா அதை வந்து கரெக்டான இடத்துல கொண்டு போய் அங்க நிக்க வைக்கிறதுக்கு அவரை விட்டா வேற யாருமே கிடையாது. எனக்கு வந்து அது ஒரு இட் வாஸ் லைக் மிராக்கிள் நடந்துச்சு. அண்ட் பிளெஸிங் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. சூப்பர், சூப்பர், சூப்பர். ரொம்ப நன்றி. உங்களுடைய அழகான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்குனதுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ